ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. அதான் நீங்கள் செய்கிற உதவிங்க எனக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் முருங்கைக்கீரை பொரியல், சோயா கிரேவி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முதவே சாதம் வடித்து ரசமும் வச்சுட்டேன். சோயா கிரேவி மட்டன் மசாலா போட்டு வச்சோம்னா நல்லா மட்டன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோயா கிரேவி நம்ம ஏரியாவில் முருங்கைக்கீரை கொண்டு வந்தாங்க. ரொம்ப நாளாச்சு முருங்கைக்கீரை வச்சு சாப்பிட்டு. அதனால் ஒரு கட்டு முருங்கைக்கீரையும் வாங்கி வதக்கி வச்சாச்சு. நல்லா தேங்காய் பூ நிறையா போட்டு பொரிச்சா முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை குழம்பு வைக்கலான்னு தான் நான் முட்டை எடுத்து வச்சேன். சரி மூடு மாறி போச்சு. சோயா கிரேவி, முருங்கைக்கீரை பொரியல் வச்சு ரசம் வச்சு முடிச்சாச்சு சமையல். முட்டை கடையில் முட்டை பெருசு பெருசாக எடுத்து வைங்கக்கான்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிட்டு முட்டை நல்லா பெருசு பெருசாக எடுத்து வச்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு. கருப்பு கவுனி கஞ்சி வச்சுருந்தேன். எனக்கு காலையிலைக்கும் நைட்டுக்கும் இப்போ தான் சாப்பிட்றேன். மதியம் மட்டும் வரகு அரிசி சாதம் சாப்பிட்டுக்குவேன். பீன்ஸ் கேரட் பொரியல் இருந்தது. அதை வச்சு இந்த கருப்பு கவுனி கஞ்சியும் சாப்பிட்டாச்சு. நம்ம அடுத்த ஒரு மினி விளாக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.